வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். செய்தி வாசிப்பாளரை 3 மணி நேரம் அறையில் பூட்டி வைத்து பாலியல் தொல்லை. பிரபல தொழிலதிபர் PR சுந்தர் பெங்களூரில் கைது. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாலியல் புகாரால் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல தொழிலதிபர் மீது பாலியல் குற்றச்சாட்டு பிரபல பத்திரிகையாளர் வைத்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் PR சுந்தர் அவர்கள் பெண் செய்தி வாசிப்பாளர் அளித்த பாலியல் தொல்லை புகாரின் பேரில் பெங்களூரில் வைத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வேலைக்காக PR சுந்தரை அணுகிய போது இருவருக்குமே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் சென்னை காவல் ஆணையத்தில் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறாங்க. இந்த புகார் மனுவை ஜூன் 29 நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்பதாக கூறி அலுவலகத்திற்கு வரவழைத்து ஒரு அறையில் 3 மணி நேரம் பூட்டி வைத்து பாலியல் தொல்லை அளித்ததாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து PR சுந்தருடைய மனைவிடம் கூறியபோது அவங்க கண்டுகொள்ளவில்லை என்பதோடு கணவருக்கும் ஆதரவாக செயல்பட்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகாருடைய அடிப்படையில் விசாரணை நடத்திய ஐஸ்ஹவுஸ் காவல் நிலைய போலீசார் PR சுந்தர் மீது பாலியல் தொல்லை, பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. தலைமறைவாக இருந்த PR சுந்தரை போலீசார் தற்போது பெங்களூரு வைத்து கைது செய்திருக்கிறாங்க. இது குறித்து எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள PR சுந்தர், உள்நோக்கம் கொண்ட புகார்கள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் பலியாகிவிட்டேன். காலம்தான் அனைத்து உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அவங்க குடும்பத்தினரை உலுக்கியிருக்கிறது. தொடர்ந்து செய்திவாசி பத்திரிகையாளர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று குற்றம் சாட்டி வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.